வெல்கம் டு எக்ஸ்பிரஸ் அகாடமி. நம்ம இப்போ என்னன்னா எஸ்சிடி எக்ஸாம் 2024 நமக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிருச்சு. 21 ஜூலை நமக்கு எக்ஸாம் வரப்போகுது. இன்னைக்கு தேதி ஜூலை 5. சரிங்களா? இன்னும் 15 நாளில் நமக்கு 15வது நாள் எக்ஸாம் நடக்க போகுது. சரிங்களா? இந்த இடையில இருக்க 14 நாள் 2 வாரம் என்ன பண்ண போறோம்? எஸ்சிடி எக்ஸாமுக்குன்னே ஃபுல் ப்ரிப்பராக படித்தவங்க, இல்லை நான் குரூப் 4 படிச்சுட்டு இப்போ இந்த 40 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணதில் நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க 2 பேரும் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இருந்தே எஸ்சிடி எக்ஸாமுக்குன்னே படித்தவங்க நீங்கள் இந்நேரம் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி பண்ணியிருந்தா தான் இப்போ அட்லீஸ்ட் ஒரு 2வது ரிவிஷன் இந்த 15 நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் முடிச்சிருக்கணும், இப்போ ஒரு 2வது ரிவிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரி, இந்த 15 நாள் எப்படி பிரிக்கலாம்னா 2 வாரம் 7 நாளாக பிரிச்சுக்கோங்க. நமக்கு 15வது நாள் தேர்வு வந்துடும். சரிங்களா? இந்த முதல் 7 நாள் 2வது 7 நாள் என்ன பண்ண போகுது? முதல் 7 நாள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 சப்ஜெக்ட் தெளிவாக எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா ஈஸி, இது நல்லா கவர் பண்ணியிருக்கேன்ற 3 சப்ஜெக்ட் ப்ளஸ் ஓவரலாக ஒரு 2 யூனிட், இதை வந்து நார்மலாக தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி 2ஆக பிரிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ 5யுமே நல்லா படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா தெரிஞ்ச இந்த 3 யூனிட்டு 70%, சரிங்களா, 60 to 70% டயத்தை வந்து இதுக்கு தான் நீங்கள் இந்த வாரம் ஒதுக்க போகிறீங்க. அப்படி ஒதுக்கினா மட்டும்தான் இதில் நீங்கள் ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ப்ளஸ் இந்த 2 சப்ஜெக்ட் வந்து ஓவரலாக 30%. சரிங்களா? ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 3 மணி நேரம் 3 சப்ஜெக்ட் கொடுக்கணும். மீதி 2 மணி நேரம் அந்த 2 சப்ஜெக்ட் எடுத்து மீதி 4 மணி நேரம் கொடுக்குறதே நல்லது. சரிங்களா? 5 மணி நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்குன்னா அந்த 3 உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்க 3 சப்ஜெக்ட்டுக்கு 4 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. மீதி 1 மணி நேரம் டெய்லி 1 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த 2 சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணுங்க. சரிங்களா? அப்படி மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஃபேவரான 3 சப்ஜெக்டை இந்த வாரத்திலேயே நீங்கள் ரிவிஷன் பண்ணாதான் அடுத்த வாரம் நீங்கள் நார்மலாக ரிவிஷன் பண்ணிட்டு போய் எழுதுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். கரெக்டாக எக்ஸாம் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து 2வது 7 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 சப்ஜெக்ட் நீங்கள் ஓவரலாக படித்தது ப்ளஸ் உங்களுடைய ஃபேவரட் 3 சப்ஜெக்ட். சரிங்களா? இங்கே வந்து 50-50%, 50-50 டைம் ஒதுக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் இது உங்களுக்கு மறக்கக்கூடிய இல்லைன்னா கொஞ்சமாக படிச்சிருக்க இந்த 2 சப்ஜெக்டை 50 டைம் கொடுத்து நல்லா படிச்சுக்கோங்க. மீதி இருக்க 3 சப்ஜெக்ட் உங்கள் ஃபேவரட் சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு இங்கே நல்லா ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே 50% டயத்தில் நீங்கள் கண்டிப்பாக போதுமானது ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபேவரட் 3 சப்ஜெக்ட்லேயும் ஸ்கோர் பண்ண முடியும். மீதி இருக்க 2 சப்ஜெக்ட் ஓவரலாக படித்ததுலேயும் 50% கண்டிப்பாக தெரிஞ்ச கொஸ்டின் 50% 15 கொஸ்டின் போடலாம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் மீதி 5 கொஸ்டின் வந்து உங்களால் ஆப்ஷனை வச்சு படித்ததை வச்சு கண்டிப்பாக அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்துடும். ஸோ 20+ கண்டிப்பாக எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ 3 சப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்ட் நான் கண்டிப்பாக 25+ போடணும். சரிங்களா? தமிழை பொறுத்தளவுக்கு 28 போடுற அளவுக்கு நீங்கள் வந்து 8+ நீங்கள் பிளான் வச்சுக்கிறணும் போகும்போது. சரிங்களா? ஸோ 3 சப்ஜெக்ட் 75+ போட்டால் தான் மீதி இருக்க 2 சப்ஜெக்டில் நீங்கள் அந்த 20+ தொடணும். அப்படி தொட்டால் தான் 110+ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். சரிங்களா? அப்படி 110+ மினிமம் 110ன்றது மினிமம் மார்க்கு. சரிங்களா? 1:2ல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏன்னா நம்ம கொஸ்டினோட தரத்தை ஏற்ற போகிறாங்க. அது நம்ம எக்ஸாம் இந்த எக்ஸாம்லேயே அப்படி வைக்கிறாங்களா அப்படின்றத நம்ம எக்ஸாம் முடிஞ்சு அது வந்தால் தான் அந்த கொஸ்டினோட தரத்தை பொறுத்து நம்ம வந்து கூட குறையா சொல்ல முடியும். கரெக்டாக இப்போ வரைக்கும் கண்டிப்பாக நம்ம மினிமம் மார்க் 110 தொடணும். சரிங்களா? ஸோ 110+ன்றது 120+ன்றது ரொம்ப சேஃபு. 110 கண்டிப்பாக எடுத்தே ஆகக்கூடிய மார்க்கு. ஸோ இந்த மாதிரி 7 நாளாக நீங்கள் பிரித்து உங்கள் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 110+ உங்களால் எய்ம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த டயத்தில்
நம்ம ஐயோ அந்த சப்ஜெக்டை படிக்கலையே, இந்த சப்ஜெக்டை படிக்கலையே, அது பெண்டிங் இருக்கே அப்படின்றலாம் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நீங்கள் முழுசா, அதாவது 70% தான் படிச்சிருக்கேன், 75% தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு இருந்தா கூட அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் எடுங்க. பாதி தான் முடிச்சிருக்கேன், நீங்க மேஜரா எது நல்லா படிச்சிருக்கீங்களோ அந்த 3 சப்ஜெக்ட். இப்ப தமிழ் வந்து 80% தான் முடிச்சிருக்கேன். அடுத்து சோசியல் வெறும் 60% தான் முடிச்சிருக்கேன். இங்கிலீஷ் வந்து நான் ஒரு 60% முடிச்சிருக்கேன், இல்ல மேக்ஸ் ஒரு 70% முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இருக்க 3 சப்ஜெக்டை கண்டிப்பா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி நீங்க செலக்ட் பண்ணும்போது அந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு இந்த வாரம் நல்லா ஒரு தடவை ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிருக்கேன். ஏன்னா நீங்க அதுல தான் உங்களுடைய மேக்சிமம் ஸ்கோரை எடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க ஆப்ஷன்ல இருக்க ரெண்டு சப்ஜெக்ட் வந்து ஓவராலா உங்களால எவ்வளவு முடியுமோ 20%, 30%, 50-50 முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு மேல முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. புக் பேக், பாக்ஸ் இதுகளை நல்லா தெளிவா நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுதான் அங்கே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். 15 ஒரு தடவை புக்கை வாஸ்து விட்டுருந்தா 15 கொஸ்டின் நீங்க வந்து கண்டிப்பா தொட்டுடலாம். சரிங்களா? அதுக்கு மேல நல்லா ஒரு தடவை ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா 20+ தொட்டுடலாம். அதனால படிச்சதை எப்படி ரிவிஷன் பண்ணலாம்னு மட்டும் யோசிங்க. இந்த 14 நாள் புதுசா படிக்கிறத விட்டுருங்க. படிச்சதை ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் படிச்சதை ரிவிஷன் பண்ணாதான் இதுல ஸ்கோர் பண்ண முடியும். புதுசா படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் வருமானு தெரியல. நமக்கு இருக்கிறது ஒரே வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. சரிங்களா? இதை நீங்க எந்த அளவு கரெக்டா பதட்டம் இல்லாம பிளான் பண்ணி பண்றீங்களோ கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 6 மாசம் படிச்சிருந்தாலும், 3 மாசம் படிச்சிருந்தாலும், இல்ல 1.5 வருஷமா, போன வருஷமே நோட்டிபிகேஷன் வருதுன்னு சொல்றீங்க. ஸோ 1.5 வருஷமா படிச்சிருந்தாலும் இப்ப இந்த 15 நாள், கடைசி 30 நாள் நீங்க என்ன பண்றீங்கன்றதுதான் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த 15 நாள் கரெக்டா நீங்க படிச்சதை ரிவிஷன் பண்ணிட்டாலே கண்டிப்பா 100+. சரிங்களா? நீங்க படிச்சதை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா 110+ தொற்ற முடியும் உங்களால. சரிங்களா? அதனால ரிவிஷனை பத்தி மட்டும் யோசிங்க. இந்த சப்ஜெக்ட்ல அந்த ஒத்த யூனிட் படிக்கல, இந்த பாக்ஸ் பார்க்கல, அதெல்லாம் மறந்துடுங்க. இதை நான் படிச்சிருக்கேன், இதை ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்றதுதான் என்னோட ஃபோக்கஸ் அப்படின்னு ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நாளையிலிருந்து ரிவிஷன் 3 சப்ஜெக்ட், 2 சப்ஜெக்ட் வந்து ஓவரலா படிச்சதை மட்டும் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்றோம். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா படிக்காதத ஸ்பீடா நீங்க இந்த வாரத்தை படிச்ச ரிவிஷன் பண்ணாலே போதும். அடுத்த வாரம் இன்னும் ஸ்பீடா உங்களுக்கு இன்னும் ஸ்பீட் ஆகும் படிக்கிறத விட. ஏன்னா டைம் நெருங்க நீங்க 10th இப்போ சயின்ஸ் நீங்க படிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் நாள் உங்கள்கிட்ட கொடுத்தோம்னா அதோட புக் பேக், பாக்ஸ் எல்லாத்தையும் 3 மணி நேரத்தில் நீங்க பார்த்து முடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நம்ம செமஸ்டர் எக்ஸாம் எழுதுற ஸ்பீடு தான். ஸோ இப்போ நல்லா படிச்சதை ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்து போக போக நீங்க படிக்காததான் 1 ஹவர்ல நீங்க எவ்வளவு பக்கம் கொடுத்தாலும் படிச்சு முடிச்சிருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். அதனால பயம் இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சதை ரிவிஷன் பண்ணுன்றதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ.